உலகில் முதல் மனிதனுக்கு விதையான மண், முதல் மனிதன் தமிழன் என்ற பெருமையும் அந்த மண்ணின் மார்பிலே எழுந்து நின்றது குமரி கண்டம். பாண்டியன் மேல் வீற்றிருந்த ஆட்சியில் தமிழ் மொழியும் தமிழ் கல்வியும் தமிழ் சமயமும் உயர்ந்த நிலையை பெற்றன. தான் தாய்மொழிக்கு முழு அர்ப்பணமாக முதல் சங்கமத்தை நிறுவிச்சு உலக அறிய தமிழ் புகழ் பரப்பிய மன்னனாவான் பாண்டியன். ஆனால் வரலாறு எப்பொழுதும் சீராக போகாது, சுருங்கி களையப்படும் விகற்பங்களும் உண்டு. அத்தகைய வஞ்சனை பாதையில் கருடன் எனும் கொடுங்கோலன் தோன்றினான். அவன் வருகையினால் தமிழ் கல்வி கருகியது, தமிழ் புகழ் அழிக்கப்பட்டது, நூல்கள் தீயில் புகப்பட்டன, குழந்தைகள் பிற மொழிகளை கற்க கட்டாயப்படுத்தப்பட்டன. வீரமென வாழ்ந்த தமிழர் மக்களின் நெஞ்சில் பயம் புகுந்தது. கருடன் நோக்கம் ஒன்றே, தமிழ் ஒழிக்கப்பட வேண்டும், தமிழர் மரபு மறக்க வேண்டும். இக்கொடுமையான காலத்தின் குன்றின் அடிவாரமாயிருக்கும் இடத்தில் பிறந்தான் ஒரு சிறுவன். அவன் பெயர் குமரன். அவன் உலகம் அவன் தாயும் தமிழும் மட்டுமே. கண்டமே கருடனை கண்டு ஓடிய நிலையில் இச்சிறுவன் மட்டும் அவனை வாளோடு எதிர்த்தான். அன்றொரு நாள் கருடனின் கொடூர கண்களில் சிக்கினான் குமரனும் அவனின் தாயும். இனி என்ன நிகழப் போவது என்று வரலாறு கூட சொல்ல மறுக்கிறது. அரசனும் என் முன் சிறு பிள்ளை ஒருவன் சினம் கொள்வது குற்றமல்லையோ? உன் மகனுக்கு வீரத்துடன் கொஞ்சம் பயமும் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். குமரா, உன் தாய்மொழியை மறந்துவிடு. இனி என் சொற்களே உன் வேதம். தலை வணங்காவலின் உன் உயிர் உனக்கு உரிமை இல்லை. என் தாய்க்கும் தமிழுக்கும் மட்டும் தலை வணங்க பிறந்தவன் நான். உனக்கு தலை வணங்கினால்தான் என் உயிர் பிழைக்கும் என்றால் அவ்வுயிர் எனக்கு வேண்டாம். அலாதே அம்மா, நீர் என்னிடம் கொடுத்த சபதம் என் உடல் மடிதாலும் என் உயிரோடு கலந்திருக்கும். நான் மீண்டும் வருவேன் உனக்காக. காத்திரம்மா. குமரன் என்ற பெயருக்கு ஏற்ற வீரர். அப்படி என்றால் உன் விதியை என் வாளால் எழுதுகிறேன். அவன் அங்கு விழுந்திருப்பது என் கண்களுக்கு தெரிகின்றன. ஆனால் நான் அறிவது வேறொரு உண்மை. அவன் மீண்டும் எழுவான். என் குமரன் வருவான், உன்னை அடியோடு சாய்க்க, என்னையும் என் மொழியையும் மீட்க. இது ஒரு தாயின் சபதம் மட்டுமில்லை, தாய் மொழியின் சபதம். கண்முன்னே மறிந்த மகனை கண்டதும் மூளை மங்கிவிட்டது. உன் வார்த்தையில் இருக்கும் வெறி, உன் நம்பிக்கை பைத்தியம். இவளை சிறையில் அறையுங்கள். இந்த கண்டத்தில் பைத்தியத்திற்கு இடமில்லை. முனிவரே, குமரன் இருந்தது உண்மையானால் கருடனின் அழிவு சாத்தியமில்லை அல்லவா? ஒரு சாதாரண கேங்ஸ்டர்னு நினைச்சா சிட்டிக்கு வெளியே தனக்குன்னு ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட், ஹாஸ்பிட்டல், சிட்டிசன்ஷிப்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே நடத்திக்கிட்டு இருக்கான். அண்ட் இங்கே இவ்வளோ போலீஸ் ஆர்மி இருந்தும் நம்மளால எதுவும் பண்ண முடியல. நீங்க கதைக்கு ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க மேடம். இந்த கதை இப்போ இங்கே ஆரம்பிக்கல. 1995ல த என்டையர் கேஜிஎஃப் ஆதிரா கண்ட்ரோல் கீழே இருந்தது. அதே காலகட்டத்தில் ஒரு பைத்தியக்கார அம்மாவுக்கு அப்பம் பேர் தெரியாத ஒரு மகன் பிறக்கிறான். அவன் தான் இன்னைக்கு நம்ம தேடுற ராக்கி. Is that? Yes. In just 30 years, he owns his own kingdom. CEO of KGF.
What? ஒரு பைத்தியக்காரோட பையன் தான் நம்ம எல்லாத்தையும் பைத்தியமாக்கிட்டு இருக்கானா? இதை சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவனோட மோட்டிவ் தான் என்ன? அவ அம்மா. அவளோட சத்தியம். அது வரைக்கும் சின்ன பையனா இருந்தவன் அன்னைக்கு தான் ராக்கியா மாறுறான். அம்மா இவள சரி உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் A for ஆப்பிள்னு எழுதுனேன். அதாலி ஏய் அவளை அடிக்காத. குமரன் சொல்லியிருக்கான் அது நம்மளோட, அதை அழிக்காத. சொன்ன பேச்ச கேட்கவே மாட்ற. அவளை அடிக்காத. குமரன் சொல்லியிருக்கான்ல. பைத்தியம், இத சொல்றதுக்கு நீ யாரு? நான் அழிப்பேன். சி அங்கிட்டு போ. அம்மாக்கு கொடுத்த சத்தியத்தை மறந்துடக்கூடாது, சரியா? திரும்பி போகணும். நான் உனக்காக அங்க காத்திருப்பேன். என்னம்மா பேசுற? என்ன சத்தியம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா அம்மா அம்மா. பவர்ஃபுல் பீப்புள் மேக் பிளேசஸ் பவர்ஃபுல். அது வரைக்கும் சின்ன பையனா இருந்தவன் அன்னைக்கு தான் ராக்கியா மாறுறான். அவ தாயோட சத்தியம் என்னன்னு ராக்கி இன்னும் தெரியல. ஆனா அவளோட இந்த நிலைக்கு என்ன காரணம்னு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சது. I don't care. இன்னைக்கு நைட்குள்ள ராக்கி சாகணும். As a chief minister, I give overnight order to encounter Rocky. I will destroy his entire KGF. முனிவரே, என் கேள்விக்கு பதில் கூறவில்லையே. கருடன் அழிவு சாத்தியமில்லை, ஆமாம் தானே? குமரன் கையில் கருடன் அழிவது உறுதி. இதுவே அவனின் விதி. என்ன? மறிந்தவன் கையில் எனக்கு மரணமா? முட்டாள் முனிவன். இதுவரை என்னை கண்டு அஞ்சிய மக்களுக்கு புதிதாக தைரியம் பிறக்கிறதா? அவன் மறிந்தது நிஜம். அதற்கு அந்த வேலை சாட்சி. எல்லாம் போச்சு. நான் அன்றே சொன்னேன், அந்த முனிவர் சொல் கேட்டு கருடனுக்கு எதிராக திரும்ப வேண்டாம் என்று. இப்போ பாருங்கள், அவன் இன்று சிறுவர் முதல் முதியவர் வரை அனைவரையும் கொள்ள போகிறார். கருடன் Takatom, takatari kita tom, takatari kita kita takatom.
என்ன அடிமைகளே, அந்த முட்டாள் முனிவனின் செய்தி கேட்டு என் கதை முடிந்துவிடும், குமரிக்கண்டம் மீண்டும் மறந்துவிடும் என்று இந்த அடிமை நாய்களுக்கு ஒரே சந்தோஷமா? அரசரே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நாங்கள் எப்போதும் உங்கள் அடிமைதான். இல்லை இல்லை, உன் முகத்தில் பயத்தை விட நடிப்பு கொஞ்சம் அதிகமாகவே தெரிகிறது. இதற்கு காரணம் இவள், நான் வைத்த வீச்ச நீதி. இவளை காக்க இவளின் சபதத்தை மீட்கத்தானே அவன் வருவான், குமரன் வருவான். என் விதி முடிப்பார் என்று எவனையோ சொல்கிறார். என்ன கருடா, முகத்தில் பயம், கால்களில் நடுக்கம். நீ உன் அழிவை கண்டு பயப்படுகிறாயோ? நான் மீண்டும் சொல்கிறேன், குமரன் நிச்சயம் வருவான். என் தாய்மொழியின் சபதத்தை வெல்வான். அடியே, நீ உயிரோடு இருந்தாலே அவன் வருவான். யார் அங்கே? சரி, உனக்கு ஒரு இறுதி வாய். அவன் உன்னுடைய யமன்டா. இவனுங்கெல்லாம் மாதிரியா இருக்கு. நம்ம கேள்வி அப்படிங்கிற மாதிரியே தெரியலையே. புரியலே, யார் நீ? அட நீ யாரா? நான் கருடன், குமரிக்கண்டத்து அரசன். வாவ், அரசன். அரசன்னா கிங்கு, கிங்குனா சிஇஓ. அப்போ நானும் அரசன் தான். நீ அரசனா? எந்த நாட்டிற்கு?
இந்த உலகத்துக்கு குமரா, அம்மா, நீ எப்படி உயிரோட? இது என்ன இடம்? ஐயோ, எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. இவன் குமரனா? ஐயோ, இப்போ எனக்குத்தான் குழப்பமாக இருக்கிறது. குழப்பம் வேண்டாம் குமரா. ஒரு வீரன் மடியலாம், ஆனால் அவன் தாய்க்கும் ஒழுக்கம் கொடுத்த சத்தியம் என்றும் மடியாது. நீ என் குமரன் தான். கவலை வேண்டாம் அம்மா, நான் மீண்டும் வந்துவிட்டேன். உன்னையும் என் மொழியும் மீட்க. கருடா! குமரா, நீ பிறந்து மடிந்து மீண்டும் பிறந்து வந்தது உன் தாயின் சத்தியத்திற்காக இல்லை, என் கையில் மறுபடியும் சாவதற்கு வா பார்க்கலாம்.